அழுகை, கோபம், காதல். நல்லா இருக்கு. வெறுப்பு. வெறுப்பா வந்துட்டான். பயம். நார்மல் மோட். தேங்க்யூ வெரி நைஸ் பட் வெரி ஸ்போர்ட்டிவா கேட்ட உடனே டக்கு 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 டக்குன்னு அப்படியே எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த கெரியர் இந்த ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் நீங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இத்தனை வருஷங்களா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பில்லரா இருக்கிறது, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது யாரு? எனக்கு என் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு சப்போர்ட். மீடியா பர்சன்ஸ் வந்து 1-2 பேர் சப்போர்ட் இருக்காங்க. பட் மோஸ்ட்டாக எனக்கு எந்த சஜஷன்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ரீச் அவுட் பண்ணுவேன். ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு கேங் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு தான் கால் அவங்க கிட்ட தான் எல்லாமே அவங்க கிட்ட தான். ஓகே. அதில் யார் உங்களோட ரொம்ப பெஸ்ட்டு? நான் இப்போ ஃபோன் அடித்தாலும் எடுத்து ஏன் எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா யார் அது? கல்பனான்னு ஒருத்தி இருக்கா, என் காலேஜ் ஃப்ரெண்டு. அப்புறம் ரம்யா என்னுடைய ஸ்மால் லைக் எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட், அவ ஒருத்தி. அதுக்கப்புறம் பிரவீனான்ட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்புறம் கோபி, பசங்கள்ல கோபி, அப்புறம் டிஆர் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, சாரதி. ஸோ இவங்கெல்லாம் என்னுடைய பில்லர்ஸ். ஓகே. ஒரு பெரிய பில்லர்ஸாக இது வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு நம்ம ஒரு ஃபோன் போட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணக்கூடாது? சீரியஸ்லி அவ என்ன தெரியுமா, எங்கடி இருக்கேன்னு கேட்பா. லோக்கலா ட்ரை பண்ணி லைக் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஏதாச்சும் வந்து வழி மாறிட்டேன், கையில் ₹1 இல்லை யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஏதாச்சும் சொல்லி என்ன ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? பார்க்க தான் போறீங்களா? கால் பண்ண கேட்கலாம். ஆமாம். ஹலோ கேக்குதா? சொல்றீ. எங்கடி இருக்கேன்? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரிடி. நான் ஒரு இடத்துக்கு வந்தேன்டி. நான் பர்ஸ் தொலைச்சிட்டேன். எனக்கு ஒரு 500 அனுப்ப முடியுமா? அப்படியா? ஃபோன் காசு ஜிபேக்கு. சரி அனுப்புறேன். லவ் யூ so much டி. தேங்க்ஸ் டி. ஓகே. ஹலோ கட் பண்ணிட்டா. அது ₹500 வந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம். பரவாயில்ல, இல்ல கொடுத்துருவேன். அவ வந்து எப்பயுமே என் கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணுவா. இவளும் சரி, இவ கல்பனா, கோபி, எனக்கு ஏதாவது காசு கஷ்டம்னாலே அவங்க 3 பேர் நிற்பேன். வெரி நைஸ். இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பில்லர்ஸ் இன் யுவர். எஸ் ட்ரூ. எங்க கோவிலுக்கு போனாலும் மோஸ்டா நான் கோவிலுக்கு தங்க போவேன். வேற எந்த பிளேஸ்க்கு போற எனக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. சோ எல்லாருமே இப்ப திருப்பதி கூட நாங்க நடந்து போனோம். நாங்க ஸ்ரீவாரிமெட்டு போனோம் நாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, வெரி நைஸ். அண்ட் அப்கமிங் மூவிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் 2 ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் நான் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க சொன்னீங்க லைக் வந்து போற வரைக்கும் போவோம், அப்ப என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் நமக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆசை இருக்கும், இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்போ நடித்த மூவிஸில் எல்லாத்துலேயுமே நான் வித்தவுட் மேக்கப், டல் மேக்கப் போட்டாங்க. ஆல்ரெடி கருப்பாக இருப்போம், டல் மேக்கப் போட்டாங்க. ஓகேவா? அதில் ரொம்ப கருப்பாக இருப்பேன். நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட் தான் அந்த 3மே. எனக்கு என்னன்னா, எனக்கு அழகாக மேக்கப் போட்டு நான் அழகாக ஸ்க்ரீனில் எப்படி தெரிவேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஒரு படத்தில். எனக்கு என்னன்னா ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸ்டண்ட் பண்ணுவேன். கராத்தேல வந்து கிரீன் பெல்ட் நான். ஸோ நல்லா ஸ்டண்ட் பண்ணுவேன். அப்படின்னு இருக்கும் போது ஒரு படத்துல த்ரூ அவுட்டா ஒரு ரஜினி சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார் நடிப்பாரான்னு தெரியல, நடிச்சா அஜித் சார். ஸோ இவங்களுடைய காம்பினேஷன்ல ஃபைட் சீன் வரணும், ஒரு நெகட்டிவ் ஷேட், அவங்க கூடவே இருந்து ஏமாத்துற மாதிரி, ஒரு பாசிட்டிவா இருக்கும்ல, ஒரு பொண்ணு வந்து தைரியமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சா தூள் கிளப்பிடுவேன். வை நெகட்டிவ், வை இந்த மாதிரி. எனக்கு நார்மலாவே இந்த ஃபைட்ஸ் பைக்ல நல்லா ஓட்டுவேன். ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி சீன்ஸ் வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கிளாமர் நான் பண்ண மாட்டேன் நார்மலாவே. ஸோ எனக்கு சேலஞ்சிங்கான ரோல்ஸ், கண் தெரியாத மாதிரி, வாய் பேச முடியாத மாதிரி, இல்லைன்னா நம்மளை வச்சு ஒரு மூவி நகரும்ல பாசிட்டிவா,
ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப விருப்பப்படுறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். ரித்திகா சென் மாதிரி. அப்புறம் எனக்கு அந்த மூவி நேம் தெரியல, லாஸ்ட்டாக வந்து ரஜினி சார் மூவி வந்துச்சு. அப்போது அவங்க வந்து ஒரு கர்நாடகா ஹீரோயின் நினைக்கிறேன், சுடிதார் போட்டிருப்பாங்க படம் ஃபுல்லாக, கிளைமேக்ஸில் சண்டை போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ரித்திகா சென் கிடையாது, இன்னும் ஒரு கர்நாடக ஆக்டரா தெலுங்கு ஆக்டரான்னு தெரியல. ஒரு கேர்ள் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா, கடைசியில பார்த்தா எல்லாருமே சாம்பல் ஆக்கிடுவாங்களே கட்டி போட்டு ஒரு படம், கூலி. கூலியில ஒருத்தங்க ரஷ்மிகாவா சம்திங் அவங்க பேரு. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தாங்க, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா நீ நல்லா பண்ணியிருப்பல. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மீடியா சர்க்கிள்ல இருந்து நிறைய அந்த பொண்ணு போட்டோ போட்டு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு நான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு கேரக்டர் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இந்த படத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த ரோல் பண்ணியிருந்தா, எனக்கு அது விஷுவலா நான் இருக்கிற மாதிரியே நான் நினைச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ரோல்ஸ். இப்போ அந்த கூலி எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு அந்த பொண்ணு தான் ஞாபகம் இருக்கும் ரஜினி சாருக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுன்றது ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து ப்ராங்க் காலு நவராசா உங்களை இதெல்லாம் அழுவ வச்சுட்டேன் லைக் நவராசாவில் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி அண்ட் அப்கமிங் மூவிஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.